நண்பர்களே, தலைவர் ரஜினிகாந்துடைய பேட்ட திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிருக்கு. பேட்ட படம் வந்து ரிலீஸ் ஆவதற்கு முன்பே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து செம யங்காக இருக்கார், பழைய காலத்தில் வர ரஜினி மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா ரஜினி ரசிகர்கள் வந்து கருத்து சொன்னாங்க. அது அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து காமிச்சிருக்காரு. ஒரு பழைய காலத்து படங்களில் வந்து தலைவர் வந்து எப்படி வந்து மாசா அதே சமயத்தில் வந்து ரொம்ப காமெடியாக வந்து அவரே காமெடியும் பண்ணுவார், செம மாசாவும் இருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. முதல் விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதை வந்து ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு கதை தான். கதை வந்து நார்மலான ஒரு கதை தான், இருந்தாலும் அதை வந்து கொண்டு போன விதம் அப்படிங்கிற இடத்துல தான் கார்த்திக் சுப்புராஜ் வந்து நிற்கிறாரு. ஒரு தலைவருடைய ஃபேனாக இருந்து அவர் வந்து படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதேமாதிரி வந்து சண்டை காட்சிகள்லாம் வந்து பழைய காலத்து படத்தில் ரஜினி படங்களில் வர மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து கொடுத்துருக்காரு. பாஷா படையப்பா இந்த படங்கள்லாம் வந்து தலைவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வந்து இந்த படத்துலையும் தலைவரை காமிக்க வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த முயற்சியில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். வில்லன் அப்படின்னு பார்க்கும்போது நவாசுதீன் சித்திக் மற்றும் விஜய் சேதுபதி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் ரோலை வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை விட வில்லன் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சர்வ சாதாரணமாக பண்ணுவார். கடைசி வரைக்குமே வந்து ட்விஸ்டாக கொடுத்து கடைசியிலேயும் வந்து செம்மையான ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து கடைசி வரைக்குமே படம் வந்து ரொம்ப சூப்பராக போகுது. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காமெடியாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போனாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள வந்து கதைக்குள்ளே கொண்டு போய் சூப்பராக வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து கொண்டு போயிருக்காரு. அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரசியல் இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படம் இல்லைனா வந்து ஒரு சமூக பிரச்சனை வந்து சொல்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் ஒரு 2.5 மணி நேரம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த அரசியல் சர்ச்சைகள் இதெல்லாம் இல்லாமல் தலைவருடைய படம் வந்து வெளியாகிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 லொக்கேஷன் காட்டுறாங்க. ஒன்று வந்து ஹில்ஸ் ஒன்று காட்டுறாங்க, இன்னொன்று வந்து மும்பை வந்து காட்டுறாங்க. 2 லொக்கேஷனுமே வந்து அந்தந்த இடத்துக்கு பொருந்துகிற மாதிரி வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து லொக்கேஷனை தேர்ந்தெடுத்து கதைக்குள்ளே வந்து கொண்டு போயிருக்காரு. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்து தலைவர் வந்து நம்ம புது ட்ரெண்டில் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ பேட்ட திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ வந்து தலைவர் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை கார்த்திக் சுப்புராஜ் வந்து நிறைவேற்றிருக்காரு, தலைவர் ரஜினிகாந்த் வந்து நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது போன்ற இன்னும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.